அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பா, எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. பொறுமையாக தான் இதை டீல் பண்ணணும். அண்ணா, நீயோ அப்பாவோ அவரை மட்டும் ஏதாவது பண்ணிங்க, அதுக்கப்புறம் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். திவ்யாவை உஷ்ண பார்வை பார்த்த தேவா, நீ ஒரு விஷயம் சொல்லியிருக்க, நீ சொன்னதுக்காகவே அதை ஒத்துக்க முடியாது. நீ இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை திவ்யா. காலம் முழுக்க நீ அவனோடவும் அவன் உன்னோடவும் சந்தோஷமாக வாழணும். என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல்ல, எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடு. இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லு. நீ கோடீஸ்வரன் வீட்டில் வளர்ந்த பொண்ணு. நீ சொல்கிறவன் மிடில் கிளாஸ். உன்னால் அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருப்பண்ணா. என்னடா நீயும் அவளோட லவ்வுக்கு சம்மதங்கிற மாதிரி பேசுகிற? அவளை 4 சாத்து சாத்தி வீட்டோடு இருக்க வைக்காம, அப்பா இருங்க, அவள் தான் அவள் இல்லைன்னா செத்துருவேங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாளே. அப்படியே ஏதாவது நடந்தாலும் அதுவும் நமக்கு கஷ்டம்தான். முதல்ல அவள் சொல்கிற பையனை பற்றி விசாரிக்கிறேன். இதை பாரு திவ்யா, நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன். ஒருவேளை நீ சொல்கிற பையன் பணத்துக்காக உன் கூட பழகிறான்னு எனக்கு தெரிஞ்சா, நீ தலைகீழாக நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ஒருவேளை அவர் என்னை உண்மையாக லவ் பண்ணால், எல்லாரையும் சம்மதிக்க வச்சு எல்லாரோட சம்மதத்தோடவும் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் நான் உனக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன். அவளை பற்றி திவ்யாவுக்கு நல்லா தெரியும். ஒரு வாக்கு கொடுத்தா எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றிடுவான். சரிண்ணா, நான் உன்னை நம்புகிறேண்ணா. ஞாயிற்றுக்கிழமை என்ன ரிசல்ட் வந்தாலும் நீ அதை ஏற்றுக்கணும். சரிங்கண்ணா. திவ்யா கண்ணை தொடச்சிக்கிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டா. என்ன தேவா இதெல்லாம்? அப்பா, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனைன்னா நம்மக்கிட்ட இல்லாத பணமா? நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு தடுக்க அவள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா. ஒருவேளை அவள் சொல்கிற மாதிரி அவன் நல்ல பையனாக இருந்தால் அவளோட சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுக்கணும்? ஆமாங்க, தேவா சொல்கிறதும் சரிதான். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ தேவா, இந்த காலத்து பசங்க படிக்கிற வயசில் காதல் கல்யாணம்னு அவசரப்படுறாங்க. 6 மாதம் 1 வருஷத்துலேயே அவங்களுக்கு அது கசந்து போகுது. அதனால் பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்லை, பெற்றவங்களும் தான். அவள் இந்த குடும்பத்துக்கு ஒரே பெண் வாரிசு. அவள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தால் என் உயிரே போயிடும். எல்லாத்தையும் நல்லா யோசித்து பண்ணு. நம்ம குடும்பத்தில் 2வது கல்யாணம்லாம் வழக்கமே இல்லை. ஒரு தடவை முடிஞ்சால் கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணு. சரிங்கப்பா, நான் ஞாயிற்றுக்கிழமை உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். மறுநாள் காலை ஊட்டி மேனேஜருக்கு கால் பண்ணேன். தேவா. சொல்லுங்கள் தேவா சார், எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு வாரம் வேலை இருக்குது. ஸோ இந்த 1 வீக் நான் வரமாட்டேன். நீங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணணும்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சாப்பிட்டு போ தேவா, தேவைக்கு சொல்ல. அதே நேரத்தில் திவ்யாவும் சந்தானமும் சாப்பிட வந்தாங்க. எங்கடா கிளம்பிட்ட? ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா, முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கப்பா. தேவகி டிஃபன் எடுத்து வைக்க தேவா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சார் சந்தானம். அது வேறு யாரும் இல்லை, சந்தானத்தோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஜெயகிருஷ்ணனோட ஒரே பொண்ணு ரேஷ்மா தான். என்னப்பா ரேஷ்மா ஃபோட்டோ வைக்கிறீங்க? இதை பாரு தேவா, உனக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நானும் ஜெயகிருஷ்ணனும் முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்ன சொல்கிற? இப்போது என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? அவசரம் தாண்டா. நாளைக்கே நீ ரோட்டில் போகிற எவ்வளையாவது இழுத்துக்கிட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது? அப்பா, என்ன பேச்சு இது? எனக்கு லவ்வெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. என்னால் இனிமேல் யாரையும் நம்ப முடியாது. உயிருக்கு உயிராக வளர்த்த பொண்ணு அவன் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் நான் யாரை நம்புறது? இங்கே பாரு,
எனக்கு உன் கல்யாணமாவது நம்ம ஸ்டேட்டஸ் பிரகாரம் நடக்கணும். உனக்கு சம்மதமா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சந்தானம் கோவத்தோட உச்சத்தில் இருந்தார். என்னம்மா இது? எனக்கும் ஒன்றும் தெரியாது. உங்கள் அப்பா ராத்திரி முழுக்க ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் கோவத்தோடு அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். நீ எடுக்கிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது. இதை பாருங்கப்பா, உங்களுக்கு ஓகேன்னா முடிச்சிருங்க. நிஜமாக சொல்கிறேன், உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா நான் தாராளமாக ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ தாண்டா என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நான் உடனே ஜெய்கிட்ட பேசுகிறேன். எல்லாம் உன்னால் வந்தது. நீ பண்ண வேலையால் இப்போ பாரு வீட்டில் எல்லாமே தலைகீழாக இருக்குது. தேவகி திவ்யாவை திட்ட திவ்யா அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்தா. இதை பாரு திவ்யா, அழுகுறதால எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. எப்போ நீ அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னியோ அப்போவே என் மனசு விட்டு போச்சு. உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச அப்பா அம்மாவை விட உனக்கு அவன் முக்கியமாக போயிட்டான்ல. சரி பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒன்று, நான் உன்னை தேவா சாப்பிட்டு கை கழுவிட்டான். அண்ணா திவ்யா கத்த அதை பொருட்படுத்தாமல் தேவா கிளம்பி போய்கிட்டே இருந்தான். இன்னும் 1 மாதம்தான் இருக்குது காலேஜ். ஒழுங்காக படித்து முடிக்கிற வழியை பாரு. தேவகி சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. அம்மா லஞ்சு எடுத்து வச்சியா இல்லையா? அப்பா எடுத்து வைக்கிறாருடி. ரமணனும் விஜயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. ஆம்பளைங்க 2 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்குமா அவளை திட்டுற? எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம். அதனால தான் இவன் இந்த ஆட்டம் போடுறா. பாருங்கப்பா, அதுதான் நாங்கள் 2 பேரும் செய்கிறோம்ல. அப்புறம் ஏன் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? எப்படி அவங்க மாமியார் வீட்டுக்கும் போய் நீங்களே செய்வீங்களா? அதெல்லாம் என் வீட்டுக்காரர் செய்வார். நீ வேலையை பாரு. பார்க்க தானே போகிறேன். ஏண்டி, நான் உன்னை காலையிலே சொன்னேன்ல இந்த ஒயிட் கலர் சுடிதார் போடாதன்னு. மழை பெஞ்சு கோயம்புத்தூர் முழுக்க சேரும் சகதியமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒயிட் கலர் சுடி போட்டால் இது திரும்பி பத்திரமா வருமா? அம்மா தான் சொல்கிறாளே, வேறு சுடிதார் தான் மாற்றிக்கோயம்மா. அப்பா, இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஒயிட் ஏஞ்சல் போட்டி. அது என்ன ஒயிட் ஏஞ்சல் போட்டி? இந்த மழையில் ஒயிட் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன சேரு கூட இல்லாமல் யார் காலேஜுக்கு வராங்களோ அவங்க தான் வின்னர். அதுக்காக தான் நான் இந்த சுடிதார் போட்டிருக்கேன். அனன்யா, வர வர நீ ரொம்ப ஓவராக போகிற. சுடிதார் அழுக்காயிடுச்சுன்னு என்னை துவைக்க சொன்னேன், ஒன்றை துவைச்சிடுவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மணி ஆகுது, எல்லாரும் கிளம்புங்க. கதவை பூட்டிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட அனன்யா ஷேர் ஆட்டோ பிடிச்சி காலேஜ் பக்கத்தில் வந்துட்டா. அப்பாடி, காலேஜ் கிட்டே வந்துட்டேன். இது வரைக்கும் எந்த அழுக்கும் படலை. வேக வேகமாக ஆட்டோவிலேருந்து இறங்கி காலேஜ் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்க. எதிரில் காரில் தேவா வந்துக்கிட்டு இருந்தான்.